விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம், அந்த படத்துல ஒரு விஷயத்த பிரேக் பண்ணிருக்கீங்க. விஜயினுடைய கடைசி படங்கிறதுனால இவங்களே வந்து நம்முடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்கணும்னு நினைச்சிருக்கலாம். பட் இது ஒரு புதுமையான ஐடியாவை இருக்குன்னு யாராவது டைரக்டரே கூட நினைச்சிருக்கலாம். அதனால தான் வந்து நெல்சன், லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி விஜய் வைத்து சமீபத்தில் படம் எடுத்த இயக்குனர்கள் அட்லி இவங்க எல்லாமே குட் பேட் அக்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்கு. ட்ரிபிள் ஏ படத்துல உருவாக்கப்படாத ஒரு சிம்புவோட கேரக்டர் இந்த படத்துல இருக்கு. ஆக்சுவலா வந்து சிம்பு ஜெயிலுக்கு போவார், அந்த கேரக்டர் ஒன்று இருக்கு. இப்போ என்ன நடந்ததுன்னா அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது சிம்பு திடீர்னு இந்த படத்தை போதும் முடிச்சிருங்க எடுத்த வரைக்கும் அதைத்தான் வந்து இதுல அந்த கேரக்டரை எல்லாரும் பண்ணி கொஞ்சம் சில வேலைகள்லாம் சுவாரஸ்யமா சேர்த்து தான் இதுல ஒரு கேரக்டர் உருவாக்கியிருக்காரு. நடுவில் தனுஷ் வந்து ஒரு லைன் ஒன்று சொல்லியிருக்காரு, அடுத்த மாதம் நான் வரும்போது கதை கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த கதை அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சி போய் பண்ணலான்னு சொல்லிட்டாருன்னா, சிவகார்த்திகேயன் வந்து அந்த 2018 பட இயக்குனரோடு ஒரு படம் பண்ண போறாரு. அதுல ஆர்யா வில்லன்ங்கிற மாதிரி. ஆமா, அதை ஏஜிஎஸ் தான் தயாரிக்க போறாங்க. இந்த படத்துல ஆர்யாவை வந்து வில்லனா போடுறதுக்கு ஒத்துக்கிறாரு அப்படின்னா, சிவகார்த்திகேயனை விட ஆர்யா வந்து சினிமா துறையில் நல்ல பல ஆண்டுகளாக இருக்கக்கூடியவர். சிவகார்த்திகேயன் ஒத்துக்கல, ஆர்யா ஒத்துக்கிட்டாருங்கிறது பெருமையா பேசு. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வலைப்பேச்சு சந்திரன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம்னு எடுத்துக்கலாம், ஏன்னா அவர் அரசியலுக்கு வர்றாரு. ஜனநாயகன் திரைப்படம், அந்த படத்தில் ஒரு விஷயத்த பிரேக் பண்ணியிருக்கீங்க. எப்படி அது சாத்தியம்? ஏன்னா இங்கே ஆளும் கட்சியாக இருக்குது, அவர்களுக்கும் இங்கே படம் பண்ணுவாங்க அந்த இயக்குனர்கள். அவர்கள் சார்ந்த பட நிறுவனத்துக்கு சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த பாடலில் இந்த இயக்குனர்கள் எப்படி பொருந்துவார்கள்? ஏன் எப்படி நடந்தது இந்த நிகழ்வு? இல்லைங்க, ஆக்சுவலாக விஜயினுடைய கடைசி படங்கிறதுனால இவங்களே வந்து நம்முடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்கணும்னு நினச்சிருக்கலாம். பட் இது ஒரு புதுமையான ஐடியாவை இருக்குன்னு யாராவது டைரக்டரே கூட நினச்சிருக்கலாம். அதனால தான் வந்து நெல்சன், லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி விஜய் வைத்து சமீபத்தில் படம் எடுத்த இயக்குனர்கள் அட்லி இவங்க எல்லாமே ஒரு பாடலுக்கு உள்ளே வந்து விஜயோட டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரொமோஷன் சாங்காக இருக்கும், அல்லது இல்லைன்னா கடைசியில் எண்டு டைட்டிலில் போடுவாங்க. இது ரெண்டு தான் நடக்கும். ஏன்னா படத்தில் வந்து ஒரு காட்சியாக வருவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. பட் விஜயை கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்கிறாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு விஜயோட சேர்ந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதனால் நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அல்லது அவங்க படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவே எல்லாம் ஆளுங்கட்சி எடுக்காது. ஏன்னா இப்போ ரெட் ஜெயின் நிறுவனம் தானே, நேரடியாக நம்ம சொல்லிடுவோம். இப்போ அவங்க வந்து எப்படி விஜயோட சேர்ந்து இவங்க டான்ஸ் ஆடலாம்லாம் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு சினிமா ஹீரோ தான். அவர் அரசியலுக்கு வந்து அவர் இன்னும் நிறைய தூரம் இருக்குது. அவர் கட்சியில் தேர்தலில் இன்னும் எம்எல்ஏக்கள் வந்து அவர் இன்னும் காட்டமாக திமுகவுக்கு எதிராக பேசி அப்படிலாம் ஒரு சூழல் வரும்போது வேணால் நீங்கள் அவரை ஒரே அளவுக்கு நீங்கள் வெறுக்கலாமே தவிர இப்போதைக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. ஸோ அதனால் இவர்கள் ஆடுவதில் எந்த குழப்பமும் வரப்போகிறது. தற்பொழுது அவர்கள் அந்த படத்தில் போய் பங்கேற்பதில் எந்த பிரச்சனையும் வரல. இல்லை. இப்போ அது அட்லி, லோகேஷ் கனகராஜ், நெல்சன் இது 3 பேர் தானா, இல்லை வேறு யாராவது இணைய வாய்ப்பு இருக்கா சார்? இப்போதைக்கு இவங்க 3 பேர் தானே நட்சத்திர இயக்குனராக இருக்காங்க. வேறு யாரும் வர்றதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நட்சத்திர இயக்குனராக இருக்கவும் தான் அதில் வாய்ப்பு, அப்படி எடுத்துக்கலாம். விஜயோடு பயணித்த இயக்குனர்கள் எடுத்துக்கூடாது. இல்லை இல்லை, ரெண்டும் கலந்தது. ஓகே, ரெண்டுலேயும் மெர்ஜானா ஒரு சிலர் மட்டும் அதில் இருக்காங்க. ஓகே சார், அந்த படம் எந்த லெவலில் இருக்குது? எப்போ அது என்ன ஷூட் எப்படி சார் போயிட்டுருக்கு? அதான் இப்போ ஏப்ரல் வரைக்கும் விஜயினுடைய டேட்டு கொடுத்துருக்காரு. மார்ச்சோட முடிச்சிருங்கன்னாரு, அப்புறம் மார்ச்சோட முடியல போல இருக்குது. அதனால் ஏப்ரல் வரைக்கும்னு சொல்லியிருக்காரு. ஏப்ரலில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து பரபரப்பாக அரசியலில் இறங்கிடுவார். இவங்க வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது இதுன்னு முடிச்சு ஏன்னா ஜனவரி 14 ரிலீஸுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பாபிதியல் கூட விஜய் பற்றி ரொம்ப எளிமையானவர்லாம் புகழ்ந்து பேசியிருந்தார் சார். நடக்குது. இன்னொரு புறம் அஜித் அவர்கள் இப்போ விஜய் இல்லாத இடத்துல ஆப்பனோண்ட ஆளே இல்லை சோலை ஆகிட்டங்கிற மாதிரி அஜித் அவர்களுக்கு அடுத்தடுத்த திரைப்படம் குறித்து வேகமாக இருக்கார். விடாமுயற்சி திரைப்படம் ஒரு கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தது. ஆனால் குட் பேட் அக்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. அந்த திரைப்படம் குறித்தும் ஒரு பிரேக்கிங் சொல்லியிருக்கீங்க. ட்ரிபிள் ஏ படத்தில் உருவாக்கப்படாத ஒரு சிம்புவோட கேரக்டர் இந்த படத்தில் இருக்குது அப்படின்ட்டு. அது எப்படி அதை அது அதோடைய ட்ரிபிள் ஏ பார்ட் 2 அதுலேருந்து ஒரு கண்டினியூட்டின்னு எடுத்துக்கிறாங்களா, அது பொருத்திருக்காங்களா, எப்படி எடுத்துக்கிறது? அதில் ஆக்சுவலாக வந்து சிம்பு ஜெயிலுக்கு போவார், அந்த கேரக்டர் ஒன்று இருக்குது. இப்போ என்ன நடந்ததுன்னா அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது சிம்பு திடீர்னு இந்த படத்தை போதும் முடிச்சிருங்க எடுத்த வரைக்கும்ட்டார். ஏன்னாப்போ அவர் டேட்டு கேட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவரும் வந்து அப்போது ஷூட்டிங்க்கு ஒழுங்காக வரவே மாட்டார். ஒரு நாள் வந்தார்னா அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் வரமாட்டார். அப்புறம் வந்தாருன்னா காலையிலேருந்து எல்லாம் உட்காந்துருப்பாங்க, மத்தியானம் ஒரு 3 மணிக்கு வருவார். ஸோ இந்த மாதிரி அட்ராசிட்டின் உச்சத்தில் இருந்த காலம் அது. அதே மாதிரி அவர் உடம்பு வாகலாம் நீங்கள் ட்ரிபிள் ஏல பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா மதன் பாபு மாதிரி இருப்பார். ஸோ அப்படி வந்து இருப்பார். ஸோ அந்த காலகட்டத்தில் ஆதிக்க ரவிச்சந்திரனால் வந்து சுதந்திரமாக செயல்பட முடியாமல் இருந்துச்சு.
ஒரு கட்டத்தில் கூப்பிட்டு இதை இவ்வளோதான் படம் முடிச்சு ரிலீஸ் பண்ணுங்கள், நான் அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட வரமாட்டேன்னு போயிட்டார். அப்போ இவர் எடுப்பதற்காக ஒரு ஒரு கேரக்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தார்ல, அது எடுக்கவே முடியல அவரால். அதைத்தான் வந்து இதில் அந்த கேரக்டரை என்லார்ஜ் பண்ணி கொஞ்சம் சில வேலைகள்லாம் உள்ள சுவாரஸ்யமாக சேர்த்து தான் இதில் ஒரு கேரக்டரை உருவாக்கியிருக்காரு, இந்த அக்லிங்கிற கேரக்டரை. ஓகே சார். இப்போ இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அஜித் அவர்கள் அடுத்த திரைப்பட இயக்குனர் யார் என்பதை ஒரு தீவிரமாக தேடிட்டு இருக்கிற கேள்விப்படும். அதற்கான வாய்ப்பு யாருக்கு சார் இருக்குது? ஆதிக் ரவிச்சந்திரனுக்கே கூட இருக்கலாம், ஏன்னா அவர் ரிப்பீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். இன்னொன்று, இந்த படம் வந்து தாறுமாறாக வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. குட் பேட் அக்லி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு அஜித்தினுடைய ரசிகர்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமையும் ரசித்து கைத்தட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு படமாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கே ஒரு உற்சாகம் வரும் அஜித்துக்கு. ஏன்னா பல வருஷம் கழித்து அப்படி ஒரு மூமெண்ட் அவருக்கு வருது. அப்போ என்ன பண்ணுவார், வாங்க நம்ம ரிப்பீட் பண்ணலான்னு திரும்ப ஆதிக்கே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நடுவில் தனுஷ் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு லைன் ஒன்று சொல்லியிருக்காரு, அடுத்த மாதம் நான் வரும்பொழுது கதை கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த கதை அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சி போய் பண்ணலான்னு சொல்லிட்டாருன்னா, தனுஷ் வந்து அவருடைய லைனப் நிறையா இருக்குது, அதை தள்ளி வச்சுட்டு கூட பண்ணலாம். ஏன்னாப்பா அஜித் வர்றாருங்கும் பொழுது அவர் மற்ற நிறுவனங்கள்கிட்ட பேசுவார், இல்லைங்க நான் வந்து அதை முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு கூட பேசலாம், சொல்ல முடியாது. இல்லை அப்படி நடந்தால் ரொம்ப ஆரோக்கியம். தனுஷ் இயக்கத்தில் அஜித்னா பெரிய விஷயம். இல்லை, அது அஜித்தே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த விஷயத்தில் அந்த கதையை கேட்ட பிறகு அஜித்தே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கார், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பேசினாருலாம் சொல்கிறாங்க. சார், தமிழ் சினிமாவே விக்ரமன் படம் மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து பயணிக்கலாங்கிற மாதிரி ஒரு ஏன்னா இப்போ இன்னொரு சைடு சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் வந்து அந்த 2018 பட இயக்குனரோடு ஒரு படம் பண்ண போகிறாரு. அதில் ஆர்யா வில்லன்கிற மாதிரி ஒரு விஷயம். ஆமாம், அதை ஏஜிஎஸ் தான் தயாரிக்க போகிறாங்க. அது அந்த கதை வந்து எங்கெங்கேயோ போயிட்டு கடைசியில் ஏஜிஎஸ்கிட்ட வந்திருக்கு. முதல்ல சிம்புகிட்ட சொன்னாங்க, அப்புறம் சிம்புவுக்கும் வேல்ஸுக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு. ஏன்னா வேல்ஸ் தான் அந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்துச்சு. அப்புறம் வேல்ஸ்லேருந்து சிம்பு பண்ணலன்னொடனே சரி ஆர்யா வச்சு பண்ணலாம் வாங்கன்னா அதை டைரக்டர் அவங்க விடலை, அப்படி ஒரு கதை போல் இருக்குது. அப்புறம் ஆர்யாவோட ட்ராவல் பண்ணும்போது டக்குன்னு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சிவகார்த்திகேயன்கிட்ட சொல்லியிருப்பார் போல் இருக்குது. இப்போ ஆர்யாவோட ஒரு பெரிய ஹீரோ வந்து அவருக்கு டைரக்டர் ஹாப்பி தானே. அப்போ டக்குன்னு அது ஓகேன்னொடனே அவரே ஏஜிஎஸ்ட்டு சொல்லி இப்படி ஒன்று நடக்குது. அதில் ஆர்யா வந்து வில்லனா வராருங்கிற மாதிரி தகவலை சொல்கிறேன் சார். இப்போ இந்த சிவகார்த்திகேயனுடைய இந்த மனசு இருக்கு இல்லையா, இது மேபி அவரை இன்னும் பெருசாக லிஃப்ட் பண்ணுமா? ஏன்னா இன்னொரு படம் பராசக்தின்னு பண்ணுறாரு, அதில் ரவிமோகன் முதல்ல வராரு, அதர்வாவுக்கும் ஒரு ஸ்பேஸ் தராரு, அது டீசரில் வரும்போதே வருது இந்த டைட்டில் லிஸ்ட்டில். இப்போ இந்த படத்தில் ஆர்யாவை வந்து வில்லனா போடுறதுக்கு ஒத்துக்கிறாரு அப்படின்னா, சிவகார்த்திகேயனை விட ஆர்யா வந்து சினிமா துறையில் நல்ல பல ஆண்டுகளாக இருக்கக்கூடியவர், அந்த ஸ்பேஸ் தராருல. சிவகார்த்திகேயன் ஒத்துக்கலாம், ஆர்யா ஒத்துக்கிட்டாருங்கிறத பெருமையாக பேசுங்க. அது ஒத்துக்கணும், ரெண்டு பேரும் இல்லை. ஆனால் மார்க்கெட் ரீதியாக ஆர்யாவை விட சிவகார்த்திகேயன் உயரத்தில் இருக்கார் இல்லையா சார்? இருக்காருங்க. பட் அதுக்காக ஆர்யா வந்து இப்போ எப்படி ரவிமோகன் வந்து ஒரு 100 கண்டிஷன் போட்டு அதுக்குள்ளே போனாரோ, அந்த மாதிரி ஆர்யாவும் ஒரு 100 கண்டிஷன் போட்டு தான் உள்ளே போயிருப்பார். நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இவ்வளோ சம்பளம் தரணும், எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட பிறகு தானே உள்ளே வராரு. ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாகவும் அது ஹெல்த்தியாக இருக்குது, இன்னொன்று படமாகவும் நல்லா வருங்கிற ஒரு நம்பிக்கை தானே. ஆனால் அது எப்படி சிவகார்த்திகேயனோட வாழ்க்கையில் அடுத்த ஒரு லிஃப்டாக அது அமையும் அப்படிங்கிறது. ஆனால் அவர் சரியாக பிளான் பண்ணி ஒரு டேரக்டராக சூஸ் பண்ணிட்டு ரொம்ப கரெக்டான பிளான். சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஸ்டெப்பையும் கரெக்டாக வைக்கிறார். அது அருமை. எதுனா ஆப்போனண்ட்டில் இருக்க ஆளை பார்க்கும்போதே ஓகே அப்படிங்கிற வித்தியாசமாக இருக்குது சார் கேட்கும் பொழுது. இன்னொரு விஷயம், விடாமுயற்சி திரைப்படம். இப்போ நம்ம குட் பேட் அக்லி பற்றி பேசிகிட்டு இருந்தால, விடாமுயற்சி திரைப்படம் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, எல்லாமே முடிஞ்சது. இயக்குனர் அவருடைய அடுத்த படம் என்ன, அது கமிட் என்ன? இப்போ அஜித் சார் அடுத்த கதையை தேடிட்டு இருக்காரு, அடுத்த இயக்குனர் யாருங்கிற ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு. குட் பேட் அக்லியோட இயக்குனரா அல்லது விஷ்ணுவர்தனா, இப்படி பல கதைகள் போயிட்டு இருக்கு இல்லையா? மகிழ் திருமேனியுடைய அடுத்த படம் என்ன, அதோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா? அவர் தானே எல்லா இன்டர்வியூலையும் சொன்னார், அஜித் சார் நம்ம சேர்ந்து திரும்ப ஒரு படம் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னார்ல. ஆமாம், அதுக்காக தான் கேட்குறேன். அவர் போய் கேட்க சொல்லுங்கள். அதை நீங்கள் சொன்னீங்களே சார் எப்போ படம் தரீங்கன்னு கேட்க சொல்லுங்கள். ஏன்னா இது வரைக்கும் அவர் அடுத்த படம் என்ன பண்ணுறாருங்கிறது பெருசாக நமக்கு ஒன்றும் தெரியல. ஏதோ விக்ரமை ட்ரை பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க, விக்ரம் பெருசாக அதை ரெஸ்பாண்ட் பண்ணலங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதுதான் இப்போதைய நிலவரம். ஏன்னா தனுஷ் கதை சொன்னார்னு சொன்னீங்க இல்லையா, அதனால தான் இந்த கேள்வியை கேட்டேன். ஏன்னா இன்னொரு படம் இவங்க பண்ணுறதா இல்லை, எப்போவுமேங்க இது ஒரு அசைக்க முடியாத ஃபார்முலாங்க சினிமாவில். அது எந்த லாங்குவேஜ் படமாக இருக்கட்டும், ஒரு தோல்வி படத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு நீங்கள் வந்து தலையால் தண்ணி குடிக்கணும், அது வேறு வழியே இல்லை. அது எவ்வளோ பெரிய இயக்குனராக இருந்தாலும் சரி, சங்கராக இருந்தாலும் சரி, மணிரத்னமாக இருந்தாலும் சரி. இப்போ மணிரத்னம்னா சொந்த படமே எடுத்துகிட்டு போயிடுவார். ஒரு படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஓடல அப்படின்னா அவர் இன்னொரு காம்பவுண்ட் கதவை தட்டிட்டு நிற்க மாட்டார். அவர் பெரும்பாலும் சொந்த படம் தானே எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு மாதிரி சில பேர் கொஞ்சம் எக்ஸம்ஷன் இருக்குது. பட் இந்த மாதிரி இயக்குனர்கள் வந்து ஒரு படம் தோல்வி படம் கொடுத்துட்டா அவங்க மீண்டும் எந்திரிச்சு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எந்த ஹீரோக்களும் கதை கேட்குறதுக்கே முதல்ல முன் வர மாட்டாங்க.
எந்த படம் தோழி படம் சொல்கிறீங்க சார்? விடாமுயற்சி. விடாமுயற்சி தோழி படம் தானா? என்னங்க எந்த ஊரில் இருக்கீங்க நீங்கள்? சார் இப்போ இல்லை சார், இது ரிப்போர்ட்டில் கலெக்ஷன் கோமாவில் இருந்தீங்களா? கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் வரும்னு சொன்னாங்களே சார். இப்போ படம் வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட்டு பிஸ்மி போட்டிருக்காரு, அதுதான் கலெக்ஷன் ரிப்போர்ட். அதுதான் உண்மையான கலெக்ஷன். சரி, ஓகே. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். கூலி படத்தோட டீசர் இந்த வாரம் வருதுன்னு சொன்னாங்களே, எப்படி வந்திருக்கு? அதிரி புதிரியாக இருக்கும், அதில் என்ன சந்தேகம்? ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜ், இன்னொரு பக்கம் ரஜினி, 2 காம்பினேஷனுமே தெரிக்கிற காம்பினேஷன் அது. சார் கட்டாயமாக நல்லாயிருக்கும். ஓகே சார், டீசர் வர அன்றைய தினத்தில் சந்திக்கிறேன். நேரம் கொடுத்து பல்வேறு பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார்.